கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருப்பதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். தேவன் நம்ம தேவன் மேல பற்றும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பதற்காக அழைக்கிறார். ஏன் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார்னா, நம்ம எல்லாம் தேவன் மேல விசுவாசம் உள்ளவங்க தான். அதுல யாருமே தவறுன்னு சொல்ல மாட்டோம், யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லாமே தேவ பிள்ளைகள் தான், தேவன் மேல விசுவாசம் உள்ளவங்க தான், யுத்தம் கர்த்தருடைய இருந்த விசுவாசம் உள்ளவங்க தான். ஆனா நிறைய நேரம் நம்ம ஜெபம் பண்றோம், நிறைய நேரம் தேவ சமூகத்துல காத்திருக்கோம், ஒரு பதிலும் ஒரு சில நேரம் வரமாட்டேங்குது. எந்த ஒரு பதிலும் தேவ சமூகத்துல வரமாட்டேங்குது. அது ஏன் அப்படின்ற போது அது தேவனோட குறை கிடையாது, நம்மளுடைய முழு மனதுடன் நம்ம செய்யலன்னு நான் சொல்ல மாட்டேன். நமக்கு ஏற்றதை எந்த நேரத்துல தர வேண்டும் என்று தேவன் அறிந்திருக்கிறார். அந்த வேலை அறியாம நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் நமக்கு நடக்காம இருக்கிறது. ஏற்றதை ஏற்ற காலத்திலேயே தருகிற தேவன்ற விசுவாசம் வைக்க வேண்டும். நம்ம தேவன் நம்மளை விட்டு விலகிக்கிற தேவன் கிடையாது. அந்த காரியம் நடக்கவில்லைன்னோட நம்ம விசுவாசத்துல கொஞ்சம் தயங்குறோம், கொஞ்சம் பின்வாங்குறோம். ரைட்டு, நேரம் கேட்டு ஒண்ணுமே நடக்கல ஆண்டவரே அப்படின்ற போது எல்லாத்துக்கும் சோர்வு வருது, இயற்கை தான். அது யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த சோர்வு வருவது இயற்கை தான். அந்த சோர்வுல விழுந்து விடாதபடி எனக்காக தேவன் வைத்திருக்கிறதை நான் பெற்றுக்கொள்வேன் விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்காக தேவன் இன்றைய தினம் நம்மளை அழைக்கிறார். இதை பாருங்க, விழித்திருங்கள். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க, விழித்திருங்கள். விழித்திருப்பதுன்னா என்ன? இந்த காலை பொழுது இந்த நேரத்துல நீங்க எல்லாம் விழிச்சுட்டா இருக்கீங்க, யார் தூங்கிக்கிட்டு இருக்கா? யாருமே தூங்குறது கிடையாது. ஆனா விழித்திருப்பதுன்னா என்ன? தேவனுடைய வருகையை எதிர்பார்த்து விழித்திருப்பது. தேவனுடைய வருகையை எதிர்பார்த்து நம்ம விழித்திருப்பவர்களாக காணப்பட வேண்டும். 10 கணிகைகளை பத்தி நம்ம எல்லாமே தெரியும். 10 கணிகைகள் வெளிப்பட தான் இருந்தாங்க, எல்லாமே முழுசா இருந்தாங்க. ஆண்டவர் வரப்போறாருன்னு தெரியும் அவங்களுக்கு. நம்ம கூட ஆண்டவர் வரப்போறான்னு தெரியாது, ஆனா அவங்களுக்கு ஆண்டவர் வரப்போறாருன்னு தெரியும். தெரிஞ்சிருந்த போதும் அந்த ஆயத்தம் 5 பேர் தெரிஞ்சா 5 பேர் தெரியல. 5 பேர் அவங்களுக்கான எண்ணெய், அந்த விளக்குக்கான எண்ணெய் எல்லாமே தயாராக வைத்திருந்தாங்க, கூடுதலா வைத்திருந்தாங்க. ஆனா அந்த கூடுதலான எண்ணெய் இல்லாம கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருந்தாங்க, 5 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. இது எதை குறிக்கிறதுனா, நம்ம முழுமையான ஆயத்தம் இல்லாமல் இருப்பதை குறிக்கிறது. நம்ம முழுமையாக தேவ சமூகத்தில் ஆயத்தமாக இல்லாத இதை குறிக்கிறது. அதனால்தான் என்ன அலைய போது, நீங்க கொஞ்சம் கொடுக்குற போது அவங்களால தர முடியல, ஏன்னா அவங்களுக்கு தேவை. அது இதை பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியம்னா அவங்க கொடுத்துருப்பாங்க. விசுவாசம், நம்பிக்கை நம்ம அடுத்தவங்கிட்ட கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அது அவங்க தான் அவங்களுக்குள்ள அது டெவலப் பண்ண வேண்டிய காரியம். அவங்களுக்குள்ளே அவங்க முயற்சியில் அவங்க உண்டு பண்ண வேண்டிய காரியம். அப்ப தேவ சமூகத்தில் நம்ம விழித்திருக்க வேண்டும். தேவ வருகை எப்போது வேணா இருக்கும். தேவனுடைய வருகை ரகசிய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னோம்னா நடக்காது. ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டோம்னா நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மேலே போயிடுவோம், ஆண்டவர்கிட்ட போயிடுவோம். ஆனா அந்த பின்னால நியாய தீர்ப்பின் நாள் வரைக்கும் காத்திருந்தோம்னு வச்சுக்கீங்களேன், உலகத்தின் அந்த அதிபதியை அவனோட காலத்துல நம்ம போராடி கொண்டு இருக்க வேண்டும். இப்பயே நடந்துட்டு தான் இருக்கு, போராடி கொண்டு இருக்க வேண்டும். அதுல அப்ப நம்ம விழித்திருப்பதற்காக எதுக்கு விழித்திருக்க வேண்டும்? தேவ வருகைக்கு விழித்திருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். என்னை தேவன் எடுத்துக்கொள்வார், நான் தேவனை பார்ப்பேன், முகமுகமாக நான் தேவனை தரிசிப்பேன், விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். புருஷராயிருங்கன்னா தைரியமா இருக்கணும். என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என் தேவன் என்னை விட்டு போயிட மாட்டார், நான் தேவனுக்காக, என் தேவன் எனக்காக அப்படின்றதுல தைரியமா இருக்க வேண்டும். திடன் கொள்ளுங்கள். அதுதான், நான் தேவன் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவேன், நான் கர்த்தருக்கு பிரியமா இருப்பேன், கர்த்தர் எனக்கு பிரியமா இருக்காரு, நான் கர்த்தருக்கு பிரியமா இருப்பேன், தினம் நான் தைரியமா இருக்கேன். நான் தேவனை பார்ப்பேன், தேவனை முகமுகமா நான் தரிசிப்பேன், மறுமையில தேவனை பார்ப்பேன், 2ஆம் வருகையில் வருவதனால ரகசிய வருகையில் தேவனுடன் எடுத்துக்கொள்ளப்படுவேன் அப்படின்னு திட நம்பிக்கையுடன் இருப்பதற்காக அழைக்கிறார். இதை பாருங்களேங்க, விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இது எல்லாமே என்னன்னா, நம்ம தேவன் மேல பற்றிருக்க நம்பிக்கையிலே நம்ம தைரியமாக, விசுவாசத்துடன் தைரியமாக நிலைத்திருப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அதை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே, தெய்வ பிள்ளைகளே, நம்ம விசுவாசம் எங்கே இருக்கிறது? நம்ம விசுவாசத்திலே திடன் கொண்டு நம்பிக்கையாக இருக்கிறோமா என்பதை நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்காக இன்று தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். நீங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நாங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருப்பதற்காக நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உமது வருகையிலே, ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற விசுவாசத்திலே நாங்கள் நம்பிக்கையாக இருந்து திட நம்பிக்கையோடு நிற்பதற்காக நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா.
ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் விசுவாசத்தில் பலப்பட்டவர்களை நீர் தைரியப்படுத்த மாட்டவரே, நீர் தைரியப்படுத்த மாட்டவரே. ஏசாமனே, அவர்கள் உம்மிடத்தில் கேட்டு பெற்று விசுவாசத்திலே திடன் உள்ளவர்களாக அவர்களை மாற்றியதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.